சமூக ஊடகங்கள் தான் சில பிரச்சனைகளை உருவாக்க போகுதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாய் நாட்டு கொடி இப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு எந்த ஒரு இலங்கை பிரஜையாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சோசியல் மீடியாவுடைய மோகம் கடைசியில் எங்கே போய் முடியுது தெரியுமா? உயிரையே பறிக்குது. 2 அப்பாவி உயிர்கள் இறந்ததுக்கு காரணம் சோசியல் மீடியா. குவைத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையில் மாணவர்களுக்கிடையே நடந்த மோதல். கடைசியில் பள்ளி கல்வி கற்கும் மாணவன் கத்தியால் 6 முறை குத்திய சம்பவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சில முக்கியமான தகவல்கள். எனக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் ஆகி இருந்துச்சு. இது என்ன நோக்கத்தில் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு இலங்கை பிரஜையாக இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடியை இவ்வாறு கேவலப்படுத்துறதுக்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய நாட்டு தேசிய கொடியை இப்படி கேவலப்படுத்துறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அதே போல் சாதாரணமாக எங்கேயோ நடந்த ஒரு சம்பவத்தை, ஏதோ ஒரு விடயத்தை வைத்து இலங்கையில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாண பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சீன்ற விதமாகவும் இந்த செயல்பாடுகள் அமையுது. இப்போ பாருங்க, ஒரு தமிழன் யாழ்ப்பாணத்தான் வன்னியான் அப்படின்னு சொன்ன உடனேயே சிங்களவர்களுக்கு மத்தியில் எழக்கூடிய பெயர் என்ன? உடனே சொல்லிடுவாங்க கொட்டியா கொட்டியா அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் ஷேர் ஆகும் போது இது சும்மா சாதாரணமாக மக்களுக்கிடையே இருக்கிற நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடிய மாதிரி ஒரு விடயம். செய்கிறது ஒருத்தர் 2 பேர், அதுவும் ஒருவேளை இலங்கையிலேருந்து செய்யலாம், இல்லையா வேற எங்கேயாவது யூரோப் நாடுகள்லேருந்து செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இது மாதிரி. ஆனால் பாதிக்கிறது அப்பாவி மக்கள், தானும் தன்னுடைய வேலையும்னு நாட்டில் இருக்கக்கூடிய அமைதியாக வாழக்கூடிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளை இந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க. அதே மாதிரி எந்த ஊர் என்ன ஏதுன்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியாகலை. இந்த ஃபோட்டோ காட்சியில் இருக்கக்கூடிய 2 பிள்ளைகள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, செல்ஃபி எடுக்கிறதுக்காக குளத்தோரம் போயிருக்காங்க. ஒருத்தர் மூழ்கிட்டாங்க. அவரை காப்பாற்றுறதுக்காக போன அடுத்த மாணவியும் ஒன்றின் பின்னால் ஒன்றால் அந்த குளத்தில் மூழ்கி இருக்கிறாங்க. செல்ஃபி எடுக்க போனவங்க இந்த மாதிரி ஆகியிருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையும், வெளிநாடு வாழ் சொந்தங்களே, உங்களுடைய ஒவ்வொரு வீடுகள்லையுமே பாருங்கள் 2 இளம் குழந்தைகள், பாடசாலை மாணவிகள். ஏன்னா அவங்க பாடசாலை சீருடையோடு எடுத்த ஃபோட்டோ காட்சிகளும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஃபோன் இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லையுமே ஃபோன் இருக்குது. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய வீடுகள்லையுமே ஃபோன் இருக்குது, டச் ஃபோன் இருக்குது. ஃபோட்டோ செல்ஃபி என்றது இப்போ சாதாரண நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவும் ஒரு அன்றாட, இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு எப்படி நம்ம ஏதாவது ஒரு சுகவீனமுற்று இருந்தால் மருந்து போடுவோமோ, மருந்து எடுத்துக்குவோமோ, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவோமோ, அது மாதிரி டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செல்ஃபி எடுக்கலைன்னா அந்த நாள் போகாது அப்படின்ற மாதிரி இந்த கேமரா ஃபோன் வச்சிருக்கிறவங்களுடைய நிலைமை மாறி இருக்குது. தயவு செய்து அவேர்னஸ் பண்ணுங்கள், தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குங்க. ரயில்வே ட்ராக் ஓரமாக, குளங்கள் ஓரமாக, கடற்கரை ஓரமாக, ஹைவேக்கள் ஓரமாக எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ உயிர்கள் பலியாகினதை நாமளும் பார்த்துருக்கிறோம் எத்தனையோ சமூக ஊடகங்களில். அதனால் தயவு செய்து நம்மளுடைய குழந்தைகளையும் நம்மளுடைய உறவுகளையும் பாதுகாக்கும் விதமாக நீங்களும் அவங்களுக்கு தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணுங்கள்.
ட்ரிப் போவாங்க, நிறைய இடங்களை சுற்றி பார்க்க போவாங்க, கடற்கரை ஓரம் போவாங்க, கோயிலுக்கு போகலாம், ஆலயங்களுக்கு போகலாம், குளத்தோரம் போகலாம், கடலோரம் போகலாம், ஆற்றங்கரை ஓரம் போகலாம், ரயில்வே ட்ராக் ஓரமாக போகலாம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறது, ட்ரெண்ட் பண்ணுறது, ரீல்ஸ் போடுறது, டிக்டாக்ல வீடியோ போடுறது, இதெல்லாம் வந்து இப்போ சர்வசாதாரணமான ஒன்று. அதாவது அன்றாடம் இதை செய்யணும், செஞ்சால் தான் அன்றைய நாள் பூர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனில் மாறி இருக்குது சமுதாயம். அதால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை, உறவுகளை காப்பாற்றும் விதமாக இந்த மாதிரி தகவல்களையும் அவங்களுக்கு எத்தி வைங்க. அடுத்ததா குவைத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம். பள்ளி மாணவர்களுக்கிடையே நடந்த ஒரு மோதல். அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனை, அதாவது சக மாணவனை காப்பாற்றும் விதமாக கொடுமைப்படுத்தலால் பாதிக்கப்பட்டவரை பாதுகாக்கும் மாணவரை மற்றைய வகுப்பு தோழர்கள் 6 முறை கத்தியால் வந்து குத்தப்பட்டிருக்கின்றார். குவைத்தில் நடந்த சம்பவம், பாடசாலை ஒன்றில் நடந்த சம்பவம். நீங்கள் சாதாரணமாக இப்போ நிறைய பேர் நான் நிறைய தடவை வந்து அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன். சிலர் வந்து இந்த நாட்டு குழந்தைகளை வந்து சர்வ சாதாரணமாக எடை போடுறது. இந்த டிக்டாக்ல வச்சு சிலர் டான்ஸ் ஆடுவாங்க, சிலர் வந்து கேலி கூத்துகள், சிலர் வந்து வீடியோக்கள் போடுறது, ரீல்ஸ் போடுறது. சில நேரங்களில் அவங்க அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க, சில நேரங்கள் அதை பற்றின சிந்தனையில் அவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அதே அந்த வீடியோவோ ஃபோட்டோவோ வேறொரு நேரத்தில் அவங்க கண்ணிலையோ கையிலையோ பட்டுச்சுன்னா அது கடைசியில் உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே புரட்டி போடும். ஏன் உங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்தாக முடியலாம். ஏன்னா சில நேரங்களில் சிலர் வந்து சிந்திக்காம அதை வந்து செஞ்சிடுறது. ஆனால் கடைசியில் அதால் வரக்கூடிய விபரீதத்தை அனுபவிக்கும் போது தான் அடடா எல்லான்னு சொன்னானுங்களே. இப்போ இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய தடவை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஒரு பனிப்பெண் காதை பிடிக்கிறது, அந்த பாட்டை போட்டுக்கிட்டு அந்த பாட்டுக்குரிய ரியாக்ஷனை கொடுக்கறது. அது ஏதோ ஒரு காதல் பாட்டு ஒன்று போட்டுக்கிட்டு அவனோட காதை பிடிக்கிறது, அவனோட சொக்க பிடிக்கிறது. இது யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் அந்த பையன் வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறான், அவனுக்கு வந்து அந்த மைண்ட் இல்லாமல் விட்டுடலாம். இதே அவங்க தாய் தந்தை தகப்பன்கள் யாராவது ஒருத்தர் பார்த்தோ இல்லை நண்பர்கள் யாராவது பார்த்தோ, என்னடா ஹத்தம் அவனை எப்படி பண்ணுறான், நக்கல் பண்ணுறவங்க இருக்கிறாங்க தெரியுமா. இதை வந்து வச்சு அவங்கள ஏளனப்படுத்துவாங்க, கேலி பண்ணுவாங்க, மட்டம் தட்டுவாங்க. என்னடா நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிற, மூவாயி பாதை அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டாங்கன்னு வைங்க. அதுக்கு பிறகு உங்களோட நிலைமை என்னாகும்ன்றதை சிந்திச்சு செயல்படுங்க. சோசியல் மீடியா வந்து இப்போ மக்கள் ஒரு காலத்தில் சோசியல் மீடியான்றது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒன்றா இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்குது. சரியான வழியில் பயன்படுத்துகிறவங்கள அதை வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள முயற்சி செஞ்சு அவங்கள முன்னேற்றினா நல்ல வழியில் இருக்குது. ஆனால் அதே இந்த கேலி கூத்து, கிண்டல், நக்கல், நையாண்டி, ஒருத்தனை அசிங்கப்படுத்துறது, ஒருத்தனை பயமுறுத்துறது, ஒருத்தனை வந்து மட்டம் தட்டுறது, கீழே தாழ்த்துறது, ஒருத்தனை முட்டாளாக்குறது, இந்த மாதிரி விடயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட். அதே மாதிரி அதை தான் மக்களும் விரும்பி பார்க்குறாங்க. ஒருத்தன் அசிங்கப்படணும், ஒருத்தன் முட்டாளாகணும், ஒருத்தன் கீழ் தாழ்த்தி போகணும், அதுதான் மக்களுக்கும் தேவைப்படுது. தயவு செஞ்சு முடிந்த வரைக்கும் இந்த சோஷியல் மீடியாக்கள், இந்த மாதிரி ஹவுஸ்மேட்கள், குறிப்பாக பணிப்பெண்கள் இந்த மாதிரியான தவறுகள் செய்கிறத தவிர்த்துக்கோங்க. அது கடைசியில் இந்த மாதிரி பாடசாலை மாணவர்கள் யாரை பார்த்துட்டு இந்த பாடுறா இவனை பாடுறா இருக்கிற அந்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் இல்லாட்டி கிளாஸ் வகுப்பறையில் ஃபுல்லாகவே இந்த பாடுறா இவன் எப்படி வீடியோ போட்டிருக்கான் பாடுறா, ஹவுஸ்மேட்டுகளோடு சேர்ந்து என்னடா நீ வெக்கம் இல்லையாடா அப்படின்னு சும்மா நக்கலாக ஏற்றி விட்டா வந்த வரத்தில் அந்த பையன் என்ன செய்வான்றதை யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை ரொம்ப கோபமாக வந்து இந்த கத்தியால் குத்தின மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகினா என்ன செய்கிறது? அவனுக்கு தலை சோகம் இல்லை, அவன் ஒரு சைக்கோ, இல்லாட்டி அவன் ஒரு மனநோயாளி, இல்லை அவன் 18 வயசுக்கு கீழே உள்ளவன், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போயிட்டு அவன் வெளியே வந்துடுவான். நீங்கள் செத்து போன பிறகு உங்களுடைய குடும்பத்தை யார் பார்க்குறது? யோசித்து செயல்பாடுங்க மக்களே. நம்மளால் சொல்ல முடிஞ்சது அவ்வளவுதான். சிந்திச்சு செயல்பாடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.